இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 31ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்த ஒரு நிகழ்வை விழாவாக கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், ஃபாதர் பாஸ்கு காலத்தில் தானே இருக்கும், இப்பொழுது தானே இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புலாம் நடந்தது, இதற்கிடையில புனித கன்னிமரியால் எலிசபெத் அம்மாவை சந்தித்ததை ஒரு விழாவாக கொண்டாடுகிறோமே என்கிற ஒரு ஐயம் எழலாம். முதலாவது, இந்த பாஸ்கு காலம் என்பது மகிழ்ச்சியினுடைய காலம், எதிர்நோக்கினுடைய ஒரு காலம், தூய ஆவியானவருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு மகிழ்ச்சியினுடைய காலத்துல தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு உதவிய ஒரு நிகழ்வையும், அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்ட பொழுது தூய ஆவியினால் இருவரும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வையும், அன்னை மரியாளுடைய வருகையால் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை பேரு வகையால் மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்கிற அந்த ஒரு நிகழ்வும், இந்த ஒரு காலம் மகிழ்ச்சியினுடைய காலம். ஆகவே இந்த விழாவை இந்த ஒரு காலத்தில் கொண்டாடுவது தான் சால சிறந்தது என்பதற்காக இந்த விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். இரண்டாவது, மே மாதம் 31ஆம் தேதி தொன்று தொட்டு இந்த மாதத்தை அன்னையினுடைய வணக்க மாதமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வணக்க மாதத்தினுடைய நிறைவில் இந்த விழாவை கொண்டாடுவது இன்னும் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காகவும் இந்த விழா மே மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரணமாக, அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன கபிரியேல் தூதர் புனித எலிசபெத் கடவுளுடைய கிருபையால் கருவுற்று இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஜூன் மாதம் 24ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். ஆகவே அந்த பிறப்பு விழாவிற்கு 2 மாதத்திற்கு முன்பாகத்தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த ஒரு நிகழ்வை விழாவாக கொண்டாடுகிறோம். இதுதான் இந்த விழாவை இப்பொழுது கொண்டாடுவதற்கான 3 காரணங்களாக திருச்சபையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? இந்த விழாவிற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அன்னை மரியாளுக்கு கிடைத்த அந்த மங்கள வார்த்தை, அன்னை மரியாளுக்கு கிடைத்த அந்த ஒரு அழைப்பு, அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட எலிசபெத் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை பற்றின ஒரு செய்தி. இதை கேள்விப்பட்ட உடனேயே தான் கருவுற்றிருந்தாலும் அன்னை மரியாள் மலைநாடு வழியே பயணித்து விரைந்து சென்று புனித எலிசபெத் அவர்களுக்கு உதவி செய்தார் என்கிற ஒரு செய்தி தான் இன்றைய விழாவினுடைய மைய செய்தியாக இருக்கிறது. அன்னை மரியாள் மலைநாடு வழியே கடினமான ஒரு பயணம், 2வது வார்த்தை விரைந்து சென்றாள் என்கிற 2 வார்த்தைகளும் அன்னை மரியாள் பணி வாழ்வின் மூலமாக நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறது. அன்புமிக்கவர்களே, நாம் தேவையில் இருந்தாலும் மற்றவர்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்காக முகமலர்ச்சியோடு விரைந்து சென்று உதவி செய்வதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மையான பண்பு என்பதை அன்னை மரியாள் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் இதுதான். 2வது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, ஒரு கற்பனையாக பார்த்தோம் என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய திருவயிற்றில் தாங்கிய அன்னை மரியாள் எந்த இடத்திற்கெல்லாம் சென்றாலோ அந்த இடத்திலெல்லாம் இயேசுவையும் அழைத்து சென்றிருப்பாள். யார் யாரையெல்லாம் பார்த்து அவர் புன்னகைத்திருப்பாளோ இயேசு கிறிஸ்துவும் குழந்தையாக அன்னை மரியாளுடைய அந்த உதரத்தில் இருந்து அவர்களை பார்த்து புன்னகைத்திருப்பார். அன்னை மரியாள் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தாலோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளுடைய அந்த வயிற்றில் இருந்து மற்றவர்களை அவர் ஆசீர்வதித்திருப்பார், உதவி செய்திருப்பார். ஆகவே அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் இயேசுவை தாங்கியவளாய், ஒரு வாழும் நற்கருணை பேழையாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சென்ற இடமெல்லாம் கொண்டு சென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியாளை போல நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் தி பேரர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவை தாங்கி செல்பவர்களாக முகமலர்ச்சியோடு, இன்முகத்தோடு, இனிய வார்த்தைகளோடு, நம்முடைய அன்பான உதவிகளால் நாம் தாங்கி செல்லுகிற இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களோடு நம்முடைய வாழ்வால் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற 2வது ஒரு செய்தியையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. 3வது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்தித்துக் கொண்ட பொழுது இவர்கள் இருவரும் தூய ஆவியினால் முற்றிலும் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். எலிசபெத் அவர்களுடைய வயிற்றில் இருந்த குழந்தை திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளியது என்கிற ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறோம். நல்ல எண்ணத்தோடு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற நேரத்துல அந்த இடத்துல மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், பேருவகை
இவைகள் மட்டுமே கனிகளாக கிடைக்கும் என்கிற மூன்றாவது செய்தியையும் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே தூய ஆவியானவருடைய விழாவிற்காக காத்திருக்கிற நாம் தூய ஆவியானவரால் முற்றிலும் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் மன்றாடி ஜெபிக்கவும் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கடைசி ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, அன்னையினுடைய புகழ்ச்சி பாடலில் அன்னை மரியாள் சொல்லுகிற ஒரு அழகான வரிகள், தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார், தாழ்நிலையில இருப்பவர்களை அவர் என்றென்றும் உயர்த்துவார், இனி வருகிற தலைமுறையினர் என்னை பேருடையாள் என்று சொல்லுமே என்கிற அந்த வார்த்தைகள் தாட்சியோடு இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் அன்னை மரியாளை உயர்த்தியது போல உங்களையும் என்னையும் இறைவன் உயர்த்துவார். அதற்கு அடிப்படை தேவையாக இருப்பது தாட்சியோடு இறைவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான். ஆகவே அன்னையினுடைய இந்த விழாவை கொண்டாடுகிற நாம் அனைவருமே இறைவனிடத்துல தாட்சி என்கிற ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும்படியாகவும் தாட்சியோடு கூடிய கீழ்ப்படிதலில் இறைவனுடைய சித்தத்தை ஏற்று நடக்க இறைவன் நம்மை உயர்த்த இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.